குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழு சார்பாக சோபகிருது தமிழ் வருடப்பிறப்பு பலன்களை பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். சம்பத் ஐயங்கார், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் சக்தி சோமையா ஐயா அவர்களும் வைத்தீஸ்வரன் ஐயனானும் இந்த சோபகிருது வருடம் தமிழ் வருடப்பிறப்பு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது வருடப்பிறப்பு கோச்சார நிலைகளை பற்றி சம்பத் ஐயங்கார் அவர்கள் விளக்குவார்கள். நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது சோபகிருத்து வருஷம். சோபகிருத்து அதாவது இவ்வளவு நாள் சுபகிருத்துவில் இருந்தோம், இப்போ சோபகிருத்து வருஷத்துக்கு வந்திருக்கோம். இந்த சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2023 அன்னைக்கு பிறக்கிறது. சோபகிருத்து வருஷத்தின் இதுவில் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் வர்றதை மாதம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். 12 மாதம் முடிஞ்ச உடனே சித்திரைக்கு வரும்போது புது வருஷம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். சௌரமான மாதங்கள் அப்படின்றது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை தான் நம்ம மாதம் பிறக்கிறதுன்னு வைக்கிறோம். இன்னொன்று சந்திரமான மாதங்கள்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசை பௌர்ணமியை வச்சு அமாவாசைக்கு அடுத்த நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வச்சு அவள் கொண்டாடுறது. அந்த மாதிரியான புது வருஷங்கள் இந்த தெலுங்கு கன்னடா இவாளெல்லாம் பேசுகிறவா பண்ணுறா. நம்ம தமிழ்காரங்க அதை தவிர பஞ்சாப் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவாள்லாம் சௌமான மாதத்தை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை கொண்டாடுறோம். இப்போ 12 மாதம் முடிஞ்சு சித்திரை மாதம் பிறக்கிறது அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிறக்கிறது சோபகிருத்து. இந்த வருஷம் சோபகிருத்து வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வருஷத்தினுடைய கிரகங்கள் என்னென்ன இருக்குது பிறக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்களேனா, மேஷ ராசியில் சூரிய பகவான், புத பகவான், ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேத்து பகவானும், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றும், குரு பகவான் மீனத்திலையும் ஆட்சி பெற்றும் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது இருக்கிற 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரங்கள் ரொம்பவும் வசதி. அதனால தான் அதுக்கு திரு அப்படின்ற ஒரு முன் அடைமொழி கொடுத்துருப்பாங்க. திரு ஓணம், திரு ஆதிரை, இந்த 2 நட்சத்திரமும் பார்த்தீர்களேயானால் இது ரெண்டுமே மிகப்பெரிய ஏற்றம் கொண்ட நட்சத்திரம். ஒன்று திருமாலுக்கும் மிக உயர்ந்த நட்சத்திரம், ஒன்று சிவபெருமானுக்கு உயர்ந்த நட்சத்திரம். ஆதிரை திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உயர்ந்ததாகவும், திருவோணம் பெருமாளுக்கு உயர்ந்ததாகவும் கொள்ளக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் இந்த சோபகிருத்து வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷம் பார்த்தீங்களேயானால் கிரக மாளிகா யோகம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்குது. ஏன்னா சந்திரன்லேருந்து அப்படியே வருஷப்படுத்தி பார்க்கும்பொழுது ஒரு பாதி மொத்தமே கிரகங்களால் சூழப்பட்டு இருக்கிறதுனால கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஆட்சி பெற்ற சனி, குரு, சுக்கிரன் இந்த 3 பேரும் இருக்கா, ஆட்சி பெற்று போய் இருக்கா. செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வோட ஒரு நல்ல சோபகிருத்து வருஷம் பிறகுறது. இந்த சோபகிருத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான், மந்திரின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அதற்கப்புறம் தானியத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஏன் இந்த 3த்தையும் பார்க்குறோம் அப்படின்னா, மிச்ச எல்லாத்தையும் எடுக்கிறத விட இந்த 3த்தையும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு கிங் ஆஃப் தி இது வேணும் கண்டிப்பாக. ஹூ இஸ் ஹெட்டிங் தி என்டையர் டீம்ன்றது அவர்களை வைத்து பலன் சொல்ல முடியும். அதனால் பார்த்தீர்களேயானால் இந்த வருஷமான சோபகிருத்து வருஷத்தில் ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் ஃபீல்டு, அதை தவிர ட்ரேடிங் செக்மெண்ட்டு, அதை தவிர பார்த்தீர்களேயானால் சுக்கிர பகவான் மந்திரியாக இருக்கிறதுனால சுற்றுலாத்துறை, வெள்ளி இதெல்லாம் விளையாடக்கூடிய வாய்ப்பும், சுற்றுலாத்துறையில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமும், வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு போக்கும், கணினி துறையில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலமும், நரம்பியல் துறையில் வரக்கூடிய காலகட்டமும்,
அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வருஷம் அமைய போகிறது. சனி பகவான் வந்து தானியகாரகன்னு சொல்கிறதுனால பயிர் நல்லபடியாக செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் நாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மழையும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும். மழை தண்ணி சேகரிக்க முடியாத அளவுக்கு வேஸ்டேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதுதான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி. இப்போ பார்த்தீர்களேயானால் இந்த வருஷமான சோபகிருத்து வருஷத்தில் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது வருஷ கிரகம், அதாவது ஒரு வருஷ கிரகம், 1.5 வருஷ கிரகம், 2.5 வருஷ கிரகம்ன்றது இருக்குது. அதாவது குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர், சனி பகவான் 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர், ராகு கேது இவா வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவா. இவாளுடைய பயிற்சிகள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஒரு ராசிக்காரர்களுக்கும் கொண்டு வரும். அப்படி பார்க்க போலன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷம் 22ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, 14ஆம் தேதி வருஷம் பிறகுறது, 22ஆம் தேதி அன்றைக்கே வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிக்கு உள்ளே வந்துடுறார். அதனால் மோரார்லெஸ் வந்து வருஷம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் உள்ளே வந்துட்டா மாதிரியே எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்தேனால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி வருது. ராகு கேத்துவின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தேன்னா 8/10/2023, அதாவது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கும், கேது பகவான் சித்திரை 3ஆம் பாதத்திலிருந்து சித்திரை 2ஆம் பாதத்திற்கும் செல்றார். அதாவது ராகு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் வந்து துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கும் போகிறார். இது வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அவள்லாம் வந்து 1.5லேருந்து 1.25 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வந்து மாறுறார். 18லேருந்து 20 மாதத்துக்கு ஒரு தரம் தான் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகிறதுனாலையும், அதுவும் ராகு கேது பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா இருக்கிறதுலையே வந்து சூரியனும் சந்திரனும் தான் வந்து ஒளியை கொடுத்து ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகமாக இருக்கக்கூடியவர். அவர்களையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்றது வந்து ராகு கேது மிகப்பெரிய வலிமை படைத்த பாம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. செண்பாம்பு, கரும்பாம்புன்னு ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் சனி பகவான் இப்போ வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து இந்த மார்ச் 29ஆம் தேதி வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போனார். அவர் திருப்பியும் வந்து வக்ரகதி அடைகிறார். எப்போன்னா 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து வக்ரகதி அடைஞ்சு மகரத்துக்கு வரார். 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் வந்து திருப்பியும் வந்து வக்ரகதி நிவர்த்தியாகி திருப்பியும் அவர் கும்பத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவானுடைய மாற்றத்தில் இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீர்களேனால் பெரும்பாலும் வந்து இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியினுடைய ஏற்றமும் இறக்கமும் தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ராசிக்கும் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து குரு பெயர்ச்சியில் குரு பகவான் எந்தெந்த ராசிக்கு நல்லபடியாக இருக்காரோ அவளுக்கு வந்து என்னென்னலாம் பரிகாரம் பண்ண வேண்டி இருக்குது, இல்லை அவர் நன்னா இல்லைன்னா அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும், ராகு கேது பகவான் எந்தெந்த ராசிக்கு நல்லபடியாக இல்லை அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் எளிய வகையில் பண்ண முடியும், அதை தவிர சனி பகவானுக்கு என்னென்ன எளிய வகையில் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இப்போ ஒரு ராசியாக பலன்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அந்த குரு காயத்ரி மந்திரம் முடிஞ்சதுன்னா நாங்கள் சொல்லிடுறோம். அதை தவிர ராகு கேத்துவின் காயத்ரி மந்திரமும் சனி பகவானுக்கு உண்டான சிறு சிறு பரிகாரங்களையும் சொல்கிறோம். கண்டிப்பாக அதை எடுத்துட்டு அவசியமாக வந்து சொல்லிட்டு வர்றதும், குரு பகவானுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்லிட்டு வர்றதும், ராகுவுக்கு 4 தடவையும் கேதுவுக்கு 7 தடவை சொல்கிறதும், சனி பகவானுக்கு ஒரு நாளைக்கு 8 தடவை சொல்கிறதும் வந்து மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். அதாவது அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அகலும் அப்படின்றத வந்து சொல்ல வரோம். இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிக்கும் வந்து இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படிலாம் இருக்கும் இந்த பயிற்சிகளையும் வச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சோபகிருது வருட பலன்கள் வந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். இந்த தடவை இருக்கிற கிரக அமைப்புகள் எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குது. ஆனாலும் 7.5 சனி இருக்குது, அதனால் கொஞ்சம் எல்லாரும் 7.5 சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கூட மகர ராசிக்கு வந்து 7.5 சனி அவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்காது. ஆனாலும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளோட ஓரளவு நல்லாவே போயிடும். ஏன்னா இவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் உடல் உழைப்பு சார்ந்ததாக இருக்கணும். ஆனால் பொதுவாக மற்ற சனியோட அமைப்புகளை விட மகர ராசி ஆளுங்க வந்து கொஞ்சம் ரொம்ப சொகுசுவாசிகளாக இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப உடல் உழைப்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த தடவை வர்ற இந்த வருஷத்தில் வந்து ஒரு 7 நாள்லேயே குரு பயிற்சியும் வந்துடுது. இதில் குரு பயிற்சி ஆகிறது 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். இவர் வந்து குரு வந்து இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் இவங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டிலேருந்து வருமானத்துக்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே டைமில் ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்துலேயே இருக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு ஓரளவு சாதகமான டைமாக இருக்குது. ஆனாலும் இவங்க வந்து மற்ற இந்த 7.5 சனி இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் மற்ற விஷயங்கள் டிசைட் பண்ணும்போது, அதாவது பெரிய விஷயங்களை டிசைட் பண்ணும்போது பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே இந்த டைமில் இந்த வருஷத்தில் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் இருக்காங்க, 4ல் குரு இருக்கிறதுனால ஒரு மனதளவில் ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்துக்கு வந்து அடுத்தவங்களோட அட்வைஸ், இங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கள்கிட்டையோ இல்லை பெரியவங்ககிட்டையோ கேட்டு இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் மேலும் உள்ள விஷயங்களை பற்றி நம்ம சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து இந்த குரு வந்து இப்போ மாறிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களா, இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கி மாறிட்டாருன்னா அவருடைய இது வந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அவர் இந்த ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போகம் அப்படிங்கிற இதை ஸ்தானத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல, அதாவது இது வரைக்கும் இருந்ததை விட கூட இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல அமைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து இந்த பேச்சு முதல்ல இருந்ததை காட்டிலும் இந்த சனி ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து இப்போ மாறினதும், இப்போது குரு இருந்த இடத்துலேருந்து மாறினதும், இது ரெண்டுமே வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பைத்தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கே தவிர, ஏன்னா அந்த ராகுவோட போய் சேர்றார். முதல்ல தனிச்ச குருவாகவே அவர் 3ஆம் இடத்துல வந்து தைரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் தனிச்ச குருவாகவே இருந்துட்டார். தனிச்ச குருவாக இருந்ததுனால அதை வந்து பெருசாக செஞ்சுருக்க முடியாது. இந்த சனி வந்து ஜென்மத்திலே இருந்துட்டார், அதுவும் பெருசாக செஞ்சுருக்க முடியாது. அப்போ 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். 2ஆம் இடத்துக்கு போகிறபோது அந்த சனியும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல்ல இருந்த குருவை விட இந்த 4ஆம் இடத்துக்கு போன குருவும் வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் சிறப்பாக இருக்குது. இனி இந்த 10வது மாத்தியில் ராகு கேது மாறுறது அப்படிங்கிறது, அப்போ ராகு வந்து 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு வர்றபோது இவங்க வந்து சிறப்பாக செஞ்சக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற விவரங்களை எல்லாம் ஐயா விவரமாக சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி வந்து ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் போய் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏற்றம் இல்லை. இருந்தாலும் பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராசியின் அதிபதியே வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தன்னுடைய வீட்டுக்கே யாராவது பிரச்சனையை கொடுப்பாங்களா? அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். அவர் வந்து 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்கறதுனால புதிய தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு,
இந்த அட்வொகேட்டு இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பண வரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வேறு பார்த்துடுறாரு 8ஆம் இடத்தை. அதனால் கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநில சம்பந்தம் இருக்கும். வெளி மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டங்களாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். சரி, ராகு கேதுவின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீர்களே. ஆனால் இந்த வருஷத்தில் 10ஆம் மாதத்துக்கு மேலே 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் வந்து கேது பகவானும் இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். உங்களுடைய பதவியில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அந்தஸ்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரத்துவம் மூலியமாகவும் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அது ஒரு பெரிய இது வெறித்தனமாக அதில் வந்து உங்களுடைய உடம்பு உழைப்பை போட்டு கண்டிப்பாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த 10ஆம் மாதத்துக்கு மேலே வரும். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வு அப்படின்னு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு போட்டித் தேர்வு, அதாவது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். ஏன்னா முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியில் கொண்டு போயே விடும். இந்த 10ஆம் மாதத்துக்கு மேலே எழுதக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வும் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து இங்கே இருக்கிற வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா 7.5 சனி உங்களுடைய போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. வீட்டை விட்டு 8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால வீட்டை விட்டு வெளியில் தான் கண்டிப்பாக போயே தீரணும். படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த இந்த எண்ணெய் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த மினரல்ஸு, கறி, அதை தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், அதை தவிர வந்து இந்த சைக்கிள் ட்ரேடர்ஸு, அதை தவிர வந்து இந்த இரும்பு விற்கிறவங்க, ரோடு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நல்ல ஏற்றமான காலமாக இந்த வருஷம் வரும். பண வரவு நல்ல ஒரு மிதமான அளவாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றமும் அந்யோன்யமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்கள்னா இந்த வருஷம் வந்து கேது பகவானுக்கு மட்டும் பிரீத்தி பண்ணிட்டு வாங்க. கேது பகவானுக்கு அந்த காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கோம், ஒரு நாளைக்கு 7 தரம் சொல்கிறது ஒரு பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களை போய் வழிபட்டு வர்றதும், மனநலம் குன்றியவர்களுக்கு உங்களால் முடிந்த அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறதோ, அந்த மனநல காப்பகத்துக்கு போய் உங்களால் முடிஞ்சது நேரடியாக பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக கேத்துவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தாக்கங்கள் குறையக்கூடும். அதை தவிர வந்து நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை போய் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு வியாழக்கிழமை போய் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கோ இல்லை குரு பகவானுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ போய் நெய் தீபம் போட்டுட்டு வர்றது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை கார்த்தால குரு ஹோரை, அதாவது கார்த்தால சூரிய உதயத்தினுடைய முதல் ஹோரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஹோரை. அப்போ வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் விளக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு குரு பகவானின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குறையும். புதிய வீடு, மனை, வாகனங்கள் அதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு அப்படின்றதையும் சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு விடைபெறுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.